எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் திமுக குடும்பம் 5600 கோடி ரூபாய். இந்த சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, போன வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 அப்படிங்கிறது வெளியாக்குனாங்க. அதனால் திமுக கதி கலங்கி நிற்கிதுன்னு. ஆனால் திமுக சேனல் என்ன போட்டாங்கன்னா, அதை நிரூபிக்க முடியலையே, நாங்கள் நிரபராதி தான் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு வெளியில் சுற்றிக்கிட்டு கிடக்குறாங்க. உள்ளே இருந்தவங்க வெளியே வந்து எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காப்புல. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஃபைல்ஸ் 3 வரப்போது வந்துச்சுன்னா ஆட்சியை விட்டு கலைச்சிருவாங்கன்னு. இதை தான் 1க்கு சொன்னாங்க, 2க்கு சொன்னாங்க, 3க்கு சொன்னாங்க. இவர் வெளியிடுற ஃபைல்ஸ்லாம் ஒன்றும் நார்மலாக எல்லாத்துக்கும் புரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. அப்படி ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. மாரிதாசன் ஏற்கனவே போட்டது தான். வித்தியாசமான சாயலில் இவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதையும் ஏகப்பட்ட பேர் பார்க்குறதும் கிடையாது. இல்லை இதை கோர்ட்டில் போய் நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா கோர்ட்டில் போய் நிரூபிக்க வேண்டியதானே, நிரூபித்து உள்ளே தள்ளி இவங்க வர வேண்டியதானே. அதான் ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக எனக்கு இருக்குது.